இருக்குது. அப்படியே சுற்றி வந்தால் கோயிலோட உள்புறம், இந்த உள்புறத்துக்குள்ளே வீடியோ நாட் அலோடுன்னு சொல்லி போர்டே வச்சுருக்காங்க. அதனால் உள்ளே நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்தாலும் நான் எடுக்க ஐடியாவில் இல்லை. ஏன்னா எந்த ஒரு கோயிலோட கருவறையும் எனக்கு எடுக்க மனசு உறுத்தும். அதனால் இந்த கிணறு வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கிணறு, இந்த சைடில் உள்ள மண்டபங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தஞ்சாவூர் கோயிலில் எப்படி லெஃப்ட் சைடில் பிள்ளையாருக்கு ஒரு மண்டபம் இருக்குமோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குது. இது மேலே ஜூம் பண்ணிட்டு வந்து புறா உட்காந்துருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்க. உங்களுக்கு புறா தெரியுதான்னு என்னென்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த வீடியோவில் அந்தளவுக்கு தெரில, நான் எடுத்தேன்னா தெரில. இது வந்து பிள்ளையாருக்குன்னு உள்ள ஒரு தனி மண்டபம். தஞ்சாவூர் கோயிலில் எப்படி தனியாக ஒரு மண்டபம் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு மண்டபம். அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கோயிலோட பேக் சைடு போயிட்டு அங்கே வியூ நல்லா இருந்துச்சு. அங்கே நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வரும்போதும் ஒரு கிணறு இருக்குது. ஸோ இங்கே 2 கிணறு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் வச்சுருக்காங்க யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஏன்னா பாதிக்கு மேலே இருட்டாக தான் இருக்கும். என்னடா இவன் இருட்டுக்குள்ளே எடுத்து போகிறேன்னு நினைக்காத இதே செஞ்சு ஈவினிங் வியூ நல்லாயிருக்குன்னு சொல்லி போனோம். அது சாமி கும்பிட்டு வெளியே வரதுக்குள்ளே இருட்டாயிடுது. எனக்கு முதல்ல சாமி கும்பிட்றது தான் முக்கியம். அதனால் ஒரு டைம்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்கரி போய்ட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சேன்னா எனக்கு எல்லாத்துக்கும் வயிறு செம்ம ஃபுல்லு. ஸோ என்னோட ரொம்ப நாள் ஆசையும் நான் நிறைவேற்றிட்டேன். இந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதையும் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.